இன்றைக்கி காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் சன்னாவும் வேர்க்கடலையும் போட்டு வேக வச்சு அதில் வந்து துருவின மாங்காய், கேரட், அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, வெங்காயம் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். எங்கள் 3 பேருக்குமே இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 400 கிராம் மேலே தான் இருக்கும். அதனால் 3 பேருக்கும் அதுவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி பழைய சாதம் வந்து நேற்று தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு நல்லா விரையாட்டம் சூப்பராக இருந்ததுங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குது, கஞ்சி பழைய சாதம் வேணும்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் நான் சாப்பாடு வடிக்கும் போதே கொஞ்சம் கூட சேர்த்து அதுக்காகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அவங்க உப்பு போட்டு தயிர்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயிர் போடாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கறதுக்காக. இது வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மேலே அவள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்பா. அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் அவளுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஷேப்லலாம் கட் பண்ணி கொடுத்தா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். சாப்பிடாத ஃப்ரூட் கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகிட்ட. அப்புறம் அம்மா வந்து நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து மாமியார் வீட்டில் மதகுடிப்பட்டில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அம்மா வந்து மீன் வாங்கி கொடுத்தாங்க. மீன் வேணுமான்னு கேட்டேன். எங்கள் ஏரியாவில் மீனே கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே மதகுடிப்பட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அம்மாக்கிட்ட வந்து மீன் கேட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. மீன் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மீன்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதில்ல இங்கே. அதனால் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து கை வந்து காலையில் வெஜிடபிள் ஏதோ கட் பண்ணும்போது கை கட் ஆகிடுச்சு. அதனால் நான் மீன் வந்து ஆஞ்சே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பேர் வந்து ராம்பாறை மீன்னு சொல்லுவோம். இது கை வந்து கட் ஆனதுனால என்னால் அது க்ளீன் பண்ண முடியாது சொல்லிவிட்டு நான் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவே 200 ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ வந்து 200 கொடுத்துருந்தாங்க. ஆனால் மீன் நல்லா கல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு சரி வறுத்து கொடுக்குற மாதிரி ஏதாவது மீன் இருக்கான்னு கேட்டேன். அப்புறம் இதுதான் ஒரு 6 மீன் 100 கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்னாவரையும் பாறை மீன் ஒன்று கொடுத்தாங்க. அது கூடவே வந்து இன்னொரு மீன் ஒன்று கொடுத்தாங்க. அது பேர் எனக்கு தெரியல. ஆனால் நான் நிறைய வாட்டி சமைச்சிருக்கேன். அந்த மீன் கொடுத்தாங்க. ஏதோ வெங்கன்னு ஏதோ சொன்னாங்க, எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை. இது வந்து சென்னாவரை மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த கல் மாதிரி இருந்தது பாருங்கள். இந்த மீன் தான் வந்து ஊலியே ஏதோ சொன்னாங்க, இது பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து 100 ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் அங்கே க்ளீன் பண்ணி ஆயிரத்துக்கு டைம் இல்லை சொல்லிட்டு அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவருக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆச்சு சொல்லிவிட்டு. அப்புறம் மீன் குழம்பு வறுவலும் தான் பண்ணேன்.